4th பிளேஸில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, அக்வாமேன் அண்ட் நேமோர். 2 பேருமே ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான். அதாவது ஒருத்தவங்க மார்வல், இன்னொருத்தவங்க டிசி. 2 பேருமே 7 கடலுக்கு ராஜா அப்படின்றப்போ அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட சோர்சஸ் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம கடலுக்கு கீழே அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. கடலுக்கு கீழே நிறையா உயிரினங்களோ இல்லை அரிய வகை பொருட்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குன்றப்போ ஸோ அவங்களுக்கான அந்த வெல்த்ன்றது அதிகமாக இருக்கும். ஒரு கப்பல் சரியும் பொழுது அதில் இருக்கிற தங்கங்கள், அதில் இருக்கிற பொருட்களை எடுத்து யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய வெல்த் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். லிட்டரலாக கம்பேர் பண்ணும்போது இவங்க அந்த அட்லாண்டிஸையே ஒரு பயங்கரமான டெக்னாலஜி இருக்கிற ஒரு ஒக்காண்டா மாதிரி அதை மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வெல்த் இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் எந்த அளவுக்கு அவங்க மக்களுக்காக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய அந்த நெட்ஒர்த்தை இது வரைக்கும் மூவிஸில் எதுலையுமே ரிவீல் பண்ணது கிடையாது. ஸோ காமிக்கல் வைஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 70 பில்லியன் கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எர்த்தை சுற்றியே ஒரு 70% ஆஃப் வாட்டருக்கு மேலே இருக்குன்றப்போ ஸோ அவங்களுடைய ஒர்த் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது. ஸோ இவங்க தான் நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறவங்க. அண்ட்